திண்டிவனத்தில் கூட ஒரு பெரிய ஒரு கூட்டம் நடத்தி ஐயா கலைஞருக்கு ராமதாஸ் அவர்கள் சால்வை அணிவித்தது. பல கூட்டம் நடத்திருக்காரு. கோனேரி குப்பத்துல வன்னியர் அறக்கட்டளையில காலேஜ் திறக்கிறப்ப நடத்திருக்காரு. 96ல ஆட்சிக்கு வர்றப்ப விழுப்புரம் மைதானத்துல நடத்தினாரு. அப்போ ஒரு சாதாரண சேர் இருந்தது. அது ஒரு ஆசனம் வந்து ராஜ தர்பார் ஆசனத்தை கொண்டு வர சொல்லி மேடையில போட்டு மஞ்சள் சால்வை போட்டு உங்களை விட்டா இந்த சமுதாயத்துக்கு வழி நடத்துறதுக்கு வேற ஆளே இல்லைன்னு கலைஞரை புகழ்ந்து டாக்டர் ஐயா பேசினாரு. சரி. ஐயா ராமதாஸ் அவர்களும் இந்த போராட்டத்தின் ஒரு முக்கிய தலைவர், தலகர்த்தா. அவருக்குமே இந்த மாதிரி ஒரு நினைவு மணிமண்டபமோ ஐயா கோவிந்தசாமி அவர்களுக்கான மெமோரியலோ நம்ம தொடங்குறோம்னா அவர்களுக்கும் ஒரு அழைப்பு கொடுத்திருக்கலாம்ல. கொடுத்திருக்கு, எல்லாரும் கொடுத்தேன். நீங்க வந்து இப்ப எங்களுடைய விக்கிரவாண்டி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்து பின்னால் அமைச்சராக உயர்ந்தவர், உழைவர் உழைப்பாளர் கட்சியுடைய பொதுச் செயலாளராக இருந்தவர் ஐயா ஏஜி அவர்களுடைய மகன் இப்பொழுது பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர். அவருக்கு எப்படி போய் மரியாதை கொடுத்து அழைப்பதை கொடுத்தார்களோ அதே மரியாதை தைலாபுரம் தோட்டத்துக்கு விடுக்கப்பட்டது. இங்க வந்து இன்விடேஷன்லாம் இல்ல. அந்த கொடுக்க வேண்டிய வாகன அனுமதி அட்டை, அந்த விஐபி பாஸ் எல்லாத்தையும் கொடுத்து அவங்களை அழைச்சிட்டு வந்தாங்க.